இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புனித யாக்கோபு திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் செபதேயு என்பவர் அவருடைய மகன்களுக்கு இறைவனிடம், என்னுடைய 2 மகன்களுக்கு நீங்கள் அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று இயேசுவிடம் பறந்து பேசுகின்றார். அதற்கு இயேசு, என்னுடைய கிண்ணத்தில் நீங்கள் பருக பின்புதான் நீங்கள் இதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்று அவர் கேள்வி எழுகின்றார். அதற்கும் அந்த சீடர்கள், ஆம், எங்களால் முடியும் ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இயேசு புனித யாக்கோபை தன்னுடைய வாழ்வை பின்பற்றதற்காக அழைக்கின்றார். புனித யாக்கோபு ஒரு எளிமையான மனிதர், ஒரு மீனவர், யோவானின் நெருங்கிய சகோதரர். இயேசு அழைத்த பிறகு மிகவும் நெருக்கமான சீடராய் புனித யாக்கோபு திகழ்கின்றார். இயேசுவோடு எங்கெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்களாக அவர் செய்கின்றாரோ அந்த இடத்தில் புனித யாக்கோபு வாழ்க்கை முழுவதும் இயேசு வாழ்க்கை முழுவதும் அவர் இருந்தார். மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு சிறிய கதை. 2 விவசாயிகள் இருக்கின்றனர். அதில் முதல் விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதை விதைக்கின்றார். ஆனால் அறுவடையை செய்ய அவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கின்றார். தண்ணீர் விடுவதில்லை, அறுவடை செய்வதில்லை. ஆனால் 2வது சீடர், 2வது விவசாயி அதிகாலையில் வேகமாக எழுந்து அதற்கு தண்ணீர் பாய்த்து உரங்கள் போட்டு மிக மகிழ்ச்சியாக அறுவடை செய்கின்றார். அந்த முதல் விவசாயி ஒரு கேள்வியை 2வது விவசாயியிடம் கேட்கின்றார். எப்படி நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இந்த அறுவடையை செய்கின்றீர்கள் என்று கேட்டார். 2வது விவசாயி சொல்கின்றார், அறுவடை மகிழ்ச்சியாக விரும்பினால் உழைப்பை, சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது விவசாயி என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டார், கஷ்டப்பட்டு இஷ்டப்படல. ஏதாவது புரியுது உங்களுக்கு? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டு இஷ்டப்படல. முதலாவதா அவர் ரொம்ப ஆர்வமா அதனுடைய பணியை தொடர்ந்து செய்ததால், ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு செய்ததால் மிகப்பெரிய ஒரு அறுவடையை அவர் மேற்கொண்டார். ஆனால் முதல் விவசாயி மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தார். அவர் தன்னிடம் உள்ள ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு இடம் கிடைக்கின்றது, நல்ல வேலை கிடைக்கின்றது. ஆனால் அந்த வேலையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக, நான் ஆண்டவருக்காக பணிபுரிய விரும்புகின்றேன் என்று அந்த மிகப்பெரிய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவுக்காக பணிகளை செய்ய வந்தார். இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ஒரு அறுவடையின் நிகழ்ச்சியாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். மிகப்பெரிய ஒரு இயேசுக்கு சாட்சியாக அந்த இளைஞர் திகழ்கின்றார். ஆனால் இந்த உலகம் அவனை, இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் அவ்வளவு பெரிய வேலையை அவன் ஆண்டவருக்காக நிராகரித்து விட்டு ஆண்டவருக்காக அவர் பணிவிடை செய்ய வந்தார். அந்த வேலையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஓடிவிட்டார். இயேசு கிறிஸ்து தான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மிக உதாரணமாக வாழ்கின்றார். ஒரு மண்பானை, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அந்த மண்பானை, அதற்குள் தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீர் குடிக்க மற்றவர்களுக்கு உதவுகின்றது. ஒரு சில நாட்களில் அந்த மண்பானை ஒரு சிறிய விருவல் விட்டு தண்ணீர் வெளியேறுகின்றது. அந்த மண்பானைக்குள் இருக்கும் தண்ணீர் சிறிது சிறிதாக வெளியேற்றப்பட்டு மற்ற இடங்களில் அது தண்ணீர் வெளியேற்றி அந்த புதிய புதிய பூக்கள், மலர்கள் வளர செய்கின்றன. ஐயோ, இவ்வளவுடைய மண்பானையாக நான் இருக்கின்றேன், நல்ல ஒரு தண்ணீர் கொடுத்து மற்றவங்களுக்கு நான் தாகத்தை தீர்க்கின்றேன், ஆனால் என்னால்
அதிகமான தண்ணீரை தாக்க முடியவில்லையே என்று அது நினைக்கின்ற போது, உனக்குள் இருக்கின்ற குறையை நீ காண வேண்டாம், ஆனால் உனக்கின்ற நிறையிலே நீ காண. ஒரு சில குறைகளை நீ காண்பதால் நீ சோர்ந்தடையக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற நிறைகளை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று இந்த நற்செய்தி மூலம் ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகின்றார். முந்தைய யாக்கோப்பிடம் இயேசு கிறிஸ்து அவரிடம் இருக்கின்ற குறைகளை காண்கவில்லை, ஆனால் அவரிடம் இருக்கின்ற நிறைகளை மட்டுமே அவர் பார்த்து கொண்டார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தார். மிகப்பெரிய பொறுப்பிற்கு ஆசைப்பட்டாலும் பின்பு இயேசுவை சிலுவை சுமந்து நான் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்த யாக்கோப்பு இன்றும் மிகப்பெரிய அளவில் மக்களால் போற்றப்படுகின்றனர். இந்த நற்செய்தி வாசகம் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி, அந்த செய்தியை குறிக்கின்றது. நாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு ஆசைப்படுகின்றோமா, இல்லை சிலுவையை சுமக்க நாம் ஆசைப்படுகின்றோமா என்ற செய்தியோடு இன்று நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம்.